உறவுகளே வணக்கம், நான் ஜோன் பேசுகிறேன். கினோவாவில் எடுத்த 2வது வீடியோ பதிவு இது. இந்த வீடியோ பதிவில் கினோவாவில் இருக்கிற நல்ல ஒரு பெரிய ஹார்பரையும் அங்கே வர பெரிய பெரிய கப்பல்களையும் காட்ட போகிறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பயனுள்ள காணொலியாக அமையும். இங்கு பெரிய பெரிய க்ரூஸ் கப்பல்களும் போகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இந்த காணொலியில் இணைஞ்சிருந்து பாருங்கோ. நல்ல விஷயங்களை உங்களுக்கு பதிவு செய்து காட்டுறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக பயன்பெற வீடியோவாக அமையும். நன்றி. நாங்கள் இப்பொழுது இந்த கப்பல் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க, பொடி படி வர கப்பல் நிற்கிது. ஒரு லெவலில் இந்த கப்பல் எல்லாம் நல்ல வடிவான கப்பல் எல்லாம் நிற்கிது பாருங்க. அதை விட இங்கே பார்கள், ரெஸ்டாரண்ட்கள், இந்த ரெஸ்டாரண்ட்லையும் நாங்கள் அப்படி வெளியே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. வெளியே கதிரை மேசெல்லாம் போட்டு பாருங்கள். இந்த வாழை மரம் கூட மாதிரி கூட வச்சு நல்ல வாழை மரம் கூட எல்லாம் வழியாக வச்சுருக்குறாங்க. இந்த கப்பலோட பெருப்பத்து அந்த அதில் அந்த கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் இந்த எம்எஸ்சி ஒன்று நிற்குது. அது ஒரு வீடுன்னு சொல்லலாம். வீடு கூட சின்னதாக இருக்கும். என்ன பெருசு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டக்குள்ளே அதை விட உங்களால் பார்க்க முடியுமா தெரியலை. ஆனால் நான் நேரில் பார்க்கக்குள்ள வேறு ஃபீலிங்காக இருக்குது. மிக முக்கியமாக இந்த இடம் மிக மிக அழகான காட்சியை அளிக்குது. இங்கே இருக்கிற கப்பல்கள் எல்லாம் ப்ரைவேட் கப்பல்களாக தெரியுது. கப்பல்களோட தோற்றமும் அதன் அழகும் மிக மிக அழகாகவே இருக்குது. நீங்கள் இப்போ தூரத்தில் பார்க்குற மலைகளுக்கு மேலே இருக்கிற வீடுகள் எல்லாம் எவ்வளோ வடிவாக இருக்குன்றதை நீங்களே காணொலியில் பாருங்கோ. இந்த கப்பல்களை இதில் பார்க் பண்ணி அதில் க்ளீன் பண்ணுறதையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் காண்றது சின்ன கப்பல்கள் தான். இதுக்கு பின்னால் பெரிய கப்பல்களை இருக்கிறதையும் காணுவீங்க பாருங்கோ. மாடி வீடுகள் மாதிரி பெரிய பருமன் கொண்ட கப்பல்களை பின்னால் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் நான் கொஞ்ச நேரம் இருந்து இந்த அழகை ரசிக்கிறேன். இதில் நீங்கள் பார்க் பண்ணி இருக்கிற கப்பல்களை பாருங்க. இதெல்லாம் பெரிய பெரிய கப்பல்கள், பல தேசங்களுக்கு இருக்கிற கப்பல்கள். இன்றைக்குமே நல்ல வெதர். ஷிப் ஒன்று கோன் அடிக்குது. நானும் எடுப்பாங்கன்னு பார்த்தேன், எடுக்கிறதா தெரியலை. அதில் புகையும் வருது. சில அவள் எடுப்பான். இப்படியே இங்கால பார்க்கக்குள்ள பாருங்க, சாமான் எத்தனை ஷிப் ஒன்று நிற்கிது. இந்த கோண்டைன்ற பாருங்க. இந்த ஹார்பரில் தனியார் துறை கப்பல்கள் மட்டும் இல்லாமல் பெரிய நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு போகிற பெரிய கப்பல்களும், அதை தவிர இந்த சாமான் கொண்டைனர் ஏற்றி பறிக்கிற கப்பல்களும் போகிறத நீங்கள் காணுவீங்க. இதில் நிற்கிற பெரிய கொண்டைனர்கள் எல்லாம் கப்பல் மூலமாக பல தேசங்களுக்கு போய் வர்ற கொண்டைனர் கப்பல் தான் பாருங்கள். இதெல்லாம் இந்த கடலில் நிற்கிது. இந்த எம்எஸ்ஏன்றது அர்த்தம் உப்பு தண்ணி, அதாவது உப்பு தண்ணி மீன். மற்றது அதான் அந்த எம்எஸ்ஏ மீன்கள் எப்போயுமே அழியாமல், அதை முழுக்க கடல்லேருந்து எடுக்க மாட்டாங்க. கொஞ்சத்தை விட்டு தான் எடுப்பாங்க. அதன் இனங்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு அதுன்ற பேர் தான், இந்த பிராண்டோட பேர் தான் எம்எஸ்ஏண்டு. இதுக்கு பின்னுக்கு இன்னொன்று இருக்கு. இங்கே பார்த்தீங்க, கிரான்களும் பெரிய கப்பல், கிரான்களெல்லாம் நிற்கிது. மேலே
அப்படியே ஆழ்கடல். ஓகே, சின்ன போட்டு கொண்டு வருது. அப்படியே நாங்கள் நடந்து பயங்கர வெயில் கொளுத்தி அடிக்குதுங்கால இட்டாலியில் கெனோவான்ற இடத்துல நிற்கிறோம். அப்படியே நாளைக்கு நாங்கள் இதில் கெனோவாவில் இன்னும் 2-3 முக்கியமான இடங்களை பார்த்து கொண்டு அப்படியே பீஸான்ற ஒரு இடத்துக்கு போகிறதா பிளான். வித்தியாசமாக செஞ்சு வச்சுருக்குதுல. இதில் வந்து டெல்ஃபின் வாட்சுக்கும் போகலாம். பார்த்தீங்களா என்னென்ன இருக்குன்னு சொல்லி செய்யலாம்னு சொல்லி. டெல்ஃபின் வாட்ச் மற்றது இந்த பார்த்தீங்களா இதில் என்னென்ன பார்க்கலாம் போயிட்டு கப்பலில். இது போய் பார்க்கலாம், இது போய் பார்க்கலாம். இதெல்லாமே அப்படியே போய் பார்க்குறதுக்கு. இந்த இது நாங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட தான் இருக்குது. யா, அங்கால ஏதோ ப்ரோக்ராம் நடக்கு. நல்லா இருக்குது இந்த இடம். ஓகே, இப்படியே நடந்து போவோம். முழுக்க இந்த இடத்தை காட்டணும்னா அப்படியே நான் காட்டி கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இதில் பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்றதை. இதில் வந்து ஒரு இதொன்று இருக்குது. உள்ளுக்கு அந்த கண்ணாடி பட்டிகளை வச்சு பூட்டிட்டாங்க. மேலே இப்படி கம்பியாக தெரியுது. என்ன செய்ய போகிறோன்னு தெரியலை. அப்படி ஆகலை. லிஃப்ட்டில் தூக்க போது போலான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மற்றது இந்த இடத்துல பாருங்கள் சனத்தை எப்படி சன நடமாட்டம். அது ஒரே இந்த பனைமரம் மாதிரினால கூட பனைமரங்கள் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. சூப்பராக இருக்குது இந்த மரங்கள். வெண்டைக்கு சனம் தான் இங்கே. ஓஹோ, தூக்குறாங்களடா. அதில் ப்ரைஸ் போட்டிருக்கு. பார்ப்போம் இப்போ இது பார்ப்போம் என்ன ப்ரைஸ். பார்த்தீங்களா அப்படியே மேலே கொண்டு இது அப்படி மேலே கொண்டே கீழே இறக்குறதுக்கு என்ன ப்ரைஸ்ன்றதை பார்ப்போம். அது வந்து 5 €, 3 பெருசாக இல்லை. 5 சின்ன ஆக்களுக்கு 3 €, பெரிய ஆக்களுக்கு 5 € அப்படி தான் எடுக்கிறாங்க. இது அப்படியே மேலே போயிட்டு கிரான் மாதிரி கொண்டே காட்டும். மேலேருந்து பார்க்கலாம் கீழே ஸ்கைலைனை. இதில் வந்து அப்படியே பியர் கார்டன்னு சொல்லி சனமெல்லாம் வெளியே இருந்து பியர் அடிச்சுட்ருக்குது. அதை விட இந்த இதை பாருங்களேன், இந்த மரத்தை. அதான் பிளாஸ்டிக் என்ன நினச்சினான். இது மாதிரி நான் துபாயிலையும் பார்த்துனான். இது நாங்கள் துபாயில் பார்த்து நாங்கள் பிளாஸ்டிக் நினச்சேன்னா அதை. ஆனால் இது உண்மையான மரமோட நல்லா இருக்கேன். வேறு லெவலாக இருக்குது. 5 ஃப்ராங்க் பெரிய ஆக்களுக்கு, 2 ஃப்ராங்க் 3 ஃப்ராங்க் சின்ன ஆக்களுக்கு. ஆனால் இது என்ன மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு 5 ஃப்ராங்க். அதுவும் பிசர் நான் என்ன செய்ய போகிறான் மேலே. என்ன செய்யுது 2 கொட்டு பக்கத்தில். அவ்வளோ. நாங்கள் இப்போ இது வழியை நடந்துருங்க. உங்களுக்கு விருப்பம்ண்டா ஏறுவோம், பிரச்சனை இல்லை. இல்லை நாளைக்கு இப்போ தானே செய்வேன் நாளைக்கு. அப்படின்னு உங்களுக்கு விருப்பமான நாள் நாளைக்கு செய்வேன். இந்த தலைமுடி கட்டுறதை பார்த்து நீங்களே கட்ட போகிறீங்களே எப்படி என்ன இங்கே தலைமுடிக்கு இப்படி எல்லாம் பின்னி விடுவா. எந்த முடியை கட்டி விடுவா. எதுக்குள்ள சனம்னு சொன்னால் எக்கச்சக்கமான சனமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பியர் கார்டன், பியர் இது. நாங்கள் அப்படியே எங்களோட ஹோட்டலில் இருந்து பின்னேரம் வெளியே வரக்குள்ள இருக்கிற அந்த சீனரியை தான் இப்போ பார்க்குறீங்க. இது என்னென்று எனக்கு வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ வடிவாக இருக்குது. இது வந்து பின்னேற நேரம் பாருங்க தான் இந்த சீ சைட் அவ்வளோ வடிவாக இருக்குது. இதில் சனம் வழியே எல்லாம் இருக்குது. அந்த பின்னால் தெரிகிற அந்த கட்டடம் தான் எங்களோட அதில் போனால் தான் எங்களோட ஹோட்டல்.
எவ்வளோ வடிவாக இருக்குன்றதை பாருங்கள். அடுத்தது இங்கே இந்த பனை மரங்கள், இந்த சனம் எல்லாம் இங்கே வெளியே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல குளிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். அதில் அலையாக இருக்குது, கப்பல்கள் மூவ் பண்ணுது, பெரிய பெரிய கப்பல்கள். இரவில் தான் அந்த பெரிய கப்பல்கள் இங்கேருந்து தூரடங்களுக்கு போகிற கப்பல்கள் போகுமா, அதனால் வடிவாக இருக்குது. அந்த கல்லுகளை பாருங்கள், அந்த பாறை கல்கள் மேலேருந்து பார்க்கக்குள்ள அந்த அலைகளுக்கு வேறு லெவலாக வடிவாக இருக்குது. இட்டாலியன் கல்ச்சரே கொஞ்சம் வேறு மாதிரி, நல்லா அழகாக உடுப்பாங்க, வடிவாக சாப்பிடுவாங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ குட் லைஃப்னு தான் சொல்லணும். மேலே ஃப்ளைட் அடிக்கடி பார்க்குறேன், திருப்பி இன்னொரு ஃப்ளைட்டும் பார்க்குறேன். பக்கத்தில் தான் நாங்களே ஏர்போர்ட் இருக்கணும் போல இருக்கணும். தூரம் அங்கங்கே கப்பல்கள் தெரியுது, பெரிய கப்பல்கள். இப்படியே நடந்து போவோம், பார்ப்போமா. இதில் நான் கீழே பார்க்கக்குள்ள எனக்கு என்ன இதில் வித்தியாசமாக தெரியுதுன்னு சொன்னால், இங்கே பாருங்க, இதை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுறாங்களோ. அதில் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. சனம் வந்து இதில் ரெஸ்டாரண்ட் மாதிரி அதில் இருந்து சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம். அப்படி இருந்து பக்கத்தில் கடல், ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு கொண்டு கடல் பார்க்கலாம். வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க, வேறு லெவலாக இருக்குது. நல்ல வடிவான கட்டுகள் அமைச்சிருக்கு. சரியான சுத்தமாக இருக்குது இந்த இடம், ஆச்சரியமாக இருக்குது. நல்ல இதுகள் வந்து சனம் இருந்து இதில் ஃப்ரெஷ் எடுக்கிற மாதிரி இதில் செஞ்சுருக்காங்க. பாருங்கள், அவ்வளோ சுத்தமாக நல்ல நீட்டாக வச்சுருக்காங்க. இதில் இந்த பாதைகள் வந்து இது வந்து வாக்கிங் போகிற ஆக்களுக்கு, சைக்கிள் ஓடுறதுக்கு தனி பாதை கொடுத்துருக்கு. இந்த பூ மரம் எல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்கு. இதில் வந்து இந்த மரத்தை பாருங்க, மரம் பால் மேடு தான் சொல்கிறேன். இந்த மரத்தை இந்த வீட்டுக்கும் ரோட்டுக்கரையில் கார் நிற்கிறதுக்கு இந்த இதுலேயே ஒன்று நிற்கிது பாருங்க, வடிவாக இருக்குது, வேறு லெவலாக ஷேனாக இருக்குது. இது மோட்டர் சைக்கிளுக்கு ஃபுல் பார்க்கிங். கன நேரமாக எதிர்பார்த்துருந்தது இப்போ நடக்குது. ஷிப் வந்து ஒலிக்கிட்டுது. இது ஒரு பெரிய ஷிப் உண்டு. இது வந்து இப்போ ஒலிக்கிட்டுது. இங்கேருந்து அங்கே போகுதுன்றதான் இப்போ நான் தெரியலை. பெரிய ஹார்பரில் இருந்து ஒலிக்கிட்டு அப்படியே இந்த சமுத்திரத்தில் அப்படியே வலிக்கிட்டு போகுது. இது எங்கே போகிறேன்னு உண்மையான தெரியலை. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் தூரோட பயணமாக தான் இருக்குமே. ரெண்டாவது பெரிய கப்பல், பெரிய கடல், அப்படியே அங்கேயோ போகுது. வடிவாக இருக்குங்க எடுத்து பார்க்க. வீடியோவில் என்ன மாதிரி தெரியுது வரையா, நல்ல வடிவாக இருக்குங்க அது பார்க்க. உறவுகளே, இந்த காணொளியை இதோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கெனுவா இட்டாலியில் இன்னும் பல இடங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல இடங்களை பதிவு செய்து உங்களுக்கு காணொளி மூலமாக காட்டுவேன். தொடர்ந்து இணைஞ்சிருந்து பாருங்கள். கூடிய விரைவில் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய். Thank you for watching my video.